தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேத்து ஒரு துயரமான ஒரு சம்பவம் காஷ்மீர்ல நடந்திருக்கு. நம்முடைய இந்திய டூரிஸ்ட் 24 பேர் பயங்கரவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கொடுமையான சம்பவத்திற்கு தமிழ் ஜனம் சார்பில ஆழ்ந்த அனுதாபங்கள தெரிவிக்கிற அதே நேரத்துல, இந்த சம்பவத்தினுடைய நோக்கம் என்ன? இதற்கு பின்னாடி யார் இருக்கா? அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக திரு ஆனந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நேத்து பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட புல்வாமாக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பொதுமக்கள் மேல இப்போ நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அமர்நாத் யாத்திரை சென்றவங்க மேல 2017ல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. என்ன காரணத்துக்காக அப்பாவி பொதுமக்கள் திரும்ப திரும்ப காஷ்மீர்ல கொல்லப்படுறாங்க? நான் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோவத்தில் சில வார்த்தைகள் விட்டுடவும் கூடாது, வருத்தத்தில் கண் கலங்கிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நேற்று அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்பாவோ நம்ம அம்மாக்கோ நம்ம பொண்டாட்டிக்கோ நம்ம குழந்தைக்கோ நம்ம கண்ணு முன்னாடி ரத்த குளத்தில் அவங்க படுத்து கிடந்தாங்கன்னா நமக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்க எதற்காக காஷ்மீர் போனாங்க? குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு போன அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் சுமக்கக்கூடிய அந்த சோகத்தோட அவங்க ஊருக்கு திரும்புவாங்க அப்படிங்கிறது அது வார்த்தைகளால் எமோஷனலால் நம்மளால சொல்லவே முடியாது. அதை தாண்டி பொலிட்டிக்கலாக பார்க்கணும். இந்த அட்டாக் இது ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இன்னைக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம சைனா அமெரிக்காலாம் உலகத்தை டாமினேட் பண்றாங்க. மிலிட்ரி, அதுக்கப்புறம் பணம், அதுக்கப்புறம் ராஜதந்திரம், இதெல்லாம் பயன்படுத்தி உலகத்தை டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியா முந்தைய காலத்தில் இந்த உலகத்தை டாமினேட் பண்ண மாதிரி அன்பாலையும் ஆதரவாலையும் நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டிருக்கோம். அது கோவிட் நேரத்திலையும் நம்ம பார்த்தோம். நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கின நாடுகளுக்கெல்லாம் இலவசமாக அந்த மருந்துகளை கொடுத்து அவங்க காப்பாற்றினதும், ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தில் ஒரு சிக்கலில் சிக்கும்போது நம்ம உதவி பண்ணி காப்பாற்றினதும், இந்தியா என்றைக்குமே ஒரு தாய் உள்ளத்தோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை அணுகியிருக்கு. அதுதான் இந்தியாவை அன்னைக்கும் உலகனுடைய விஸ்வகுருவாக மாற்றிச்சு. இன்றைக்கும் அதுதான் இந்தியாவை விஸ்வகுருவாக மாற்ற போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்குது. இதற்கு இடையில தான் இந்த தாக்குதலானது நடந்திருக்கு. ஜம்மு காஷ்மீரில் நமக்கு தெரியும் அந்த மாநிலம் எப்படி இருந்தது. 2014 இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பு வரைக்கும் தினசரி நம்ம செய்திகளில் பார்க்கக்கூடிய தகவல் இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடந்தது, இத்தனை பொதுமக்கள் இறந்தாங்க, இத்தனை இராணுவ வீரர்கள் இருந்தாங்க, இத்தனை தீவிரவாதிகள் இருந்தாங்க, கல் வீசினாங்க, மாணவர்கள் ஸ்கூலுக்கு போல, 1 மாதம் ஸ்கூல் லீவு, 10 நாள் ஸ்கூல் லீவு, 1 வருஷம் ஸ்கூல் லீவு, பள்ளிக்கூடம் திறக்கிறதில்ல, ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை. அங்கே இருக்கிறவனுடைய பொருளாதாரமே எதை நம்பி இருந்ததுன்னா இராணுவ வீரர்களுக்கு எதிராக கல்லை வீசுவதை நம்பி இருந்தது. அந்த பணம் யார் கொடுத்தா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ISI கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? இந்தியாவில் பணம் அடித்த மிஷனை பாகிஸ்தானுக்கு வித்ததா சொல்லப்படுது. அந்த மிஷன்ல அடிச்ச இந்தியா கள்ள நோட்டை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுத்து இந்திய ராணுவ வீரர்களுக்கு எதிராக கள்ள வீச வச்சு, அது மட்டுமே அவங்களுடைய ஒரு பொருளாதார ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அங்கே இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்றார். ஒரு தேசபக்தி உள்ள ஒரு பிரதமரும் ஒரு கட்சியும் இந்த நாட்டை ஆட்சி செய்தால் என்ன மாற்றம் ஏற்படுமோ அந்த மாற்றங்கள் சிறிது சிறிதாக ஏற்பட ஆரம்பித்தது. டிமானிட்டைசேஷன் அறிவிச்சாரு. எல்லாம் தான் கேட்டாங்க, என்ன பண்ணீங்க டிமானிட்டைசேஷன் அறிவிச்சு? ATM வாசல்ல நின்று ஆட்கள் இறந்தாங்க, அப்படி இப்படி இந்தியா பொருளாதாரத்தில் அப்படியே டாப் போயிட்டீங்களா, நம்பர் 1 ஆயிட்டீங்களா அப்படியெல்லாம் கேட்டாங்க. டிமானிட்டைசேஷன் மூலமாக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய, இந்தியாவை அழிக்க வேண்டும் என்ற அழுக்கு பிடித்த எண்ணம் கொண்ட நாடுகள் பிச்சை எடுத்தது. இப்போ பிச்சை எடுக்குது. ஏன்னா இந்தியாவிற்கு கள்ள நோட்டை அனுப்பி பொருளாதாரத்தை பெருக்கி வயரை பெருக்கி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்த அயோக்கியர்களுக்கு சவுக்கடி கொடுத்த மாதிரி இருந்தது டிமானிட்டைசேஷன். கள்ள நோட்டு அவங்க அவ்வளோ கோடி கணக்கில் அடிச்சு வச்சிருந்தாங்க. எரிக்கிறது தவிர அவங்களுக்கு வேற வழியே கிடைக்கல. மீண்டும் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பேப்பர் வாங்கி வச்சிருந்தாங்க. எல்லாமே அவுட். நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் எதை நோக்கி போய் கொண்டிருக்குன்னு. பாகிஸ்தான் கழுதையை சீனாவுக்கு ஏற்றுமதி செஞ்சு அவங்ககிட்ட பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பார்டர்ல திடீர்னு ஒரு சைலன்ஸே உருவாயிடுச்சு. அதற்கு பிறகு 2019 தேர்தல் நடந்தது. மீண்டும் இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. 370 அவார்ட் பண்ணாங்க.
370 அப்படிங்கிற அந்த அசுர அந்த சட்டத்தை இந்த அரசு வந்து நீக்கி ஜம்மு காஷ்மீரை முழுமையாக இந்தியாவோட இணைத்தாங்க. ஒவ்வொரு இந்தியரும் அன்னைக்கு பெருமை பெற்றிருப்பாங்க, அன்னைக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்திய உணர்வு இருக்கக்கூடியவங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த டிமானிட்டைசேஷனுக்கும் இந்த அப்ரகேஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஷேடோ எக்கனாமிய ஷேடோ வாரா அவங்க இந்தியா மேல தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வார சஸ்டெயின் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் தேவை இல்லையா? அதைத்தான் இந்த 370 கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்றது என்னுடைய புரிதல். இது சரியா? ஆமா, அதனாலதான் ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் 370 தூக்கும்போது டிமானிட்டைசேஷனோட அவங்களுக்கான பொருளாதார சப்ளை கட் ஆகுது, இல்லீகல் எக்கனாமி சப்போர்ட் வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் 370 கொண்டு வரும்போது கல் வீசுறதுக்கு அங்கே ஆட்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. பணம் கொடுத்தாதானே கல் வீசுவான். அவனை உணர்வோட கல் வீசுறானா? அவனுக்கு வேற எந்த வேலை வாய்ப்பும் இல்லை, பொருளாதார வசதியும் இல்லைங்கிறதுனால தான் நீ தர கலநோட்டை வாங்கிட்டு இந்திய ராணுவத்துக்கு எதிராக அந்த கலநோட்டு கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை. அப்போ இந்திய ராணுவத்துக்கு எதிராக அவனால கல் வீசலாம், அவன் வேற பொழப்புக்கு போய் ஆகும். 370 நீக்கினாங்க. 370 இருக்கிற வரைக்கும் அவனால வேற பொழப்புக்கு போக முடியல. ஸோ 370 நீக்கினாங்க. அங்க இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது 370 நீக்கினது. ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு அங்க ரிசர்வேஷன்ல பங்கு இல்லாம இருந்தது. இடஒதுக்கீடுல அவங்க பட்டியல் சமுதாய மக்கள் அங்க வந்து பயன் அனுபவிக்க தொடங்கினாங்க. காஷ்மீர் மக்கள்ன்ற அங்கீகாரமே அப்ப அவங்களுக்கு வால்மீகி சமுதாய மக்களுக்கு அப்பதான் அங்க கிடைக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது. பிரசிடென்ட் ரூல் அங்க போயிட்டு இருக்கு. ஒரு மாநிலத்தை லடாக், ஜம்மு காஷ்மீர்னு 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கிறாங்க. அமைதியான நிலைமை நிலவுகிறது. அங்க இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆறாங்க. எதுக்கு? மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆறாங்க. நாங்க வந்து இதை விட்டுடுறோம், நான் வந்து அரசியல்ல வந்து நான் எங்களுடைய விஷயத்தெல்லாம் நாங்க வந்து அது மூலமா எங்களுடைய உரிமைகளை நாங்க மீட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஆயுதங்கள் எல்லாம் ஒப்படைக்கிறாங்க. ஃபார்முலா ரேஸ் நடக்குது, G20 மாநாடு நடக்குது. இவ்வளவு மாற்றங்கள் லாஸ்ட் 1 வீக் முன்னாடி கூட நினைக்கிறேன். திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட ஹூரியத் அமைப்பை சேர்ந்த 11 அமைப்புகளுக்கு மேல ஆயுத போராட்டத்தை வந்து கைவிடுவதா அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாமே மெயின் ஸ்ட்ரீமுக்கு எல்லாருமே ஒரு இயல்பு நிலைமைக்கு வராங்க. இஸ்லாமியர்களுடைய வீட்டு குழந்தைகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் 370 அபார்ட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்புது. 370 நீக்க கூடாது, காஷ்மீர் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி அது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கிளம்புது. என்ன கூட்டம்? அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பேரெல்லாம் நீங்க பார்க்கணும். PDP கட்சி, இன்னைக்கு அங்க முதலமைச்சராக இருக்கிற உமர் அப்துல்லா கட்சி, அதுக்கப்புறம் வந்து பல இஸ்லாமிய தலைவர்கள், மெஹபூபா PDP அவங்க கட்சி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ராகுல் காந்தி, ராமச்சந்திரன் குஹா, அருந்ததி ராய், அமிர்த்யா சென், இவங்களோட சேர்ந்து பாகிஸ்தானும் 370 அபார்ட் பண்ணது தப்பு அப்படின்னு களத்துல குதிக்குது. இவங்கெல்லாம் தையத்தக்கன்னு குதிக்கிறாங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ டிவியில போய் உட்காந்துக்கிட்டு 370 நீக்கிட்டீங்க, ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அநீதி பண்ணிட்டீங்க, பார்லிமெண்ட்லயே அதே பேசுறது. எல்லாம் யாரெல்லாம் பேசுறான்னு பார்க்கணும். ராகுல் காந்தி, பாகிஸ்தான், 2 பேரும் ஒரே கருத்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? அதுல ஒன்றும் பண்ண முடியாது கண்ணா, அது சட்டப்படி நடந்திருக்கு, எல்லாம் லீகலு, போய் உங்க வேலையை பாருங்க, அப்ப திருப்பி தேர்தலாவது நடத்துங்க. மத்திய அரசு சொல்லுது தேர்தல் நாங்க நடத்துவோம், கொஞ்சம் கால அவகாசம் தாங்க. இப்பதான் நார்மல்சிக்கு வந்துட்டு இருக்கு, மக்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க. தேர்தல் நடத்தி தான் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிறிது காலம் இப்படி போகட்டும், நாங்க ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிடுறோம், அங்க இருக்கிற எல்லா டெரரிஸ்டையுமே நாங்க வந்து ஒன்னு எலிமினேட் பண்ணிடுறோம், இல்ல திருத்தி மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்துடுறோம், வாய்ப்பு தாங்க. இல்ல அதான் 370 ரிவோக் பண்ணிட்டீங்கல்ல, கொஞ்சம் இத்தனை நாள் ஆயிடுச்சுல்ல, தேர்தலை நடத்துங்க அப்படின்னு. தேர்தல் நடந்தாச்சு. தேர்தல் நடக்கும்போது எல்லாம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஜம்முல பிஜேபி வந்து அமோக வெற்றி, காஷ்மீர்ல வந்து கணிசமான வாக்குகள் பெற்றாங்க. அதுவும் அங்க போய் கேட்கறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம், எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை இப்போ 370 எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம்? சூப்பரா இருக்கு, அதனால சந்தோஷமா இருக்கும், எங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ மோடிக்கு தான் ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டோம், நாங்கெல்லாம் முஸ்லீம்ஸ், நாங்க மோடிக்கெல்லாம் போட மாட்டோம். எங்க வாழ்க்கை நல்லா மாறி இருக்கேங்க, சூப்பரா மாறி இருக்கு, அதெல்லாம் மாறி இருக்கு, அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிடுவோம், ஆனா ஓட்டு போடும்போது மத ரீதியா தான் பார்த்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். தேர்தல் முடிந்தது, உமர் அப்துல்லா அங்க வந்து முதலமைச்சராகிறாரு, பாஜக எதிர்கட்சியாக உட்காருது. உமர் அப்துல்லா முதுகுல சவாரி செய்த காங்கிரஸும் 10 சீட்டு ஏதோ அவங்க பிச்சை போட்ட மாதிரி இவங்களும் ஜெயிக்கிறாங்க. இப்போ அமைதியாக இருந்த டெரரிஸ்ட் பயங்கரவாதிகளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. தேர்தல் பார்த்தல்ல,
மத்திய அரசை மண்டியிட வைத்து தேர்தல் நடத்திட்டோம். இப்போ இத்தனை நாள் சிவிலியன்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததில்லை இந்தியாவில். நீங்க சொன்ன மாதிரி அமர்நாத் யாத்திரால தான் வந்து அந்த ஒரு அதுவும் பெரிய அளவுக்கு ஆட்களுக்கு மரணம் ஏற்படலை. இந்தியாவில் கடந்த 11 வருஷமாக சிவிலியன்ஸ்க்கு எதிராக எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலும் பெருசா நடக்கல. வெடிகுண்டு இல்ல. நடந்த இரு மிகப்பெரிய அட்டாக்குமே ராணுவ வீரர்களுக்கு எதிராக நடந்தது. புல்வாமாவும் சரி, உரியும் சரி. ஆனா இன்னைக்கு காஷ்மீர்ல தேர்தல் நடத்தி அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த உடனே இந்த மைண்ட் மாறின மிலிட்டன்ஸ்னு இவங்க சொல்றாங்கன்னா அவன்லாம் வந்து தீவிரவாதி, அவன்லாம் பயங்கரவாதி, அவன்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. நம்ம திருப்பி இந்த பழைய டாக்டிக் போவோம், ஒன்னொன்னா கொண்டு வருவோம். இப்போ தேர்தல் நடந்துருச்சு, நம்ம இப்போ துப்பாக்கி எடுத்துட்டு சுட ஆரம்பிப்போம். இந்த அரசு பயப்படும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து கள்ளநோட்டெல்லாம் இறக்கி திருப்பி காஷ்மீரை பழைய மாதிரி அந்த ஊர் மக்களை பிச்சைக்காரனாக்கி அந்த ஏழ்மையை பயன்படுத்தி பயங்கரவாதத்தை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனா இது ஏன் இப்ப நடந்ததுங்கிறத நீங்க பார்க்கணும். இது ஏன் எப்ப நடந்ததுங்கிறத நீங்க பார்க்கணும். ஸ்பெசிபிக் டைம், இந்த டைம்ல ஏன் நடந்தது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அது நடந்த இடம், அந்த இடத்துக்கு வந்து வாகனங்கள் போகாது. இந்த பயங்கரவாத தாக்குதல் நேற்று நடந்த இடத்துக்கு வாகனங்கள் போகாது. நீங்க குதிரையிலயோ கழுத மேலேயோ தான் நீங்க அந்த இடத்துக்கு போய் ஆகணும். அது ஒரு ரொம்ப ரிமோட்டான ஒரு மலை. அங்க இருந்து சில 100 கிலோமீட்டர் தான் எல்ஓசி இருக்கு. லடாக்கு எல்ஓசி, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நெருக்கமா இருக்கு. சில 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு பகுதி. ரொம்ப அமைதியான ஒரு பகுதியாக இருந்தது கடந்த 10 ஆண்டுகள். 370 நீக்கினதுக்கு அப்புறம் அதை நம்பி தான் நம்ம சகோதரர்கள் குஜராத்ல இருந்தும், மகாராஷ்டிரால இருந்தும், தமிழ்நாட்டில இருந்தும், கர்நாடகா, வெளிநாடுகள்ல இருந்தும் நேற்று அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஐ திங்க் யுஏஇல இருந்தே ஒருத்தர் போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போய் சந்தோஷமா அவங்க அந்த இயற்கையை வந்து ரசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்க நெருக்கமா இருக்கக்கூடியவங்க, குடும்பத்தினர்லாம் கொல்லப்படுறாங்க. ஏன் இந்த நேரம் நமக்கு தெரியும். இந்தியாவில் அமெரிக்கனுடைய துணை ஜனாதிபதி வந்திருக்கார். சவுதி அரேபியாவுக்கு இந்திய பிரதமர் சுற்றுப்பயணம் போயிருக்கார். சவுதிக்கு ஏன் போறாரு? பல திட்டங்களை கையெழுத்திட போறாரு. ஸோ சவுதி கிட்ட இந்தியன் கவர்மெண்ட் காஷ்மீர்ல நீங்க மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், டூரிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களோட நிறுவனங்களும் உங்களோட தொழிலதிபர்களும் அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஒரு 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் மதிப்பிலான டூரிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற பேப்பர்ஸ் எல்லாம் சைன் ஆக போகுதா தகவல்கள் வந்தது. அதற்காக பிரதமர் சவுதி போயிருக்கார். அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவில் ஆர்ம் டீல் சைன் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஆர்ம் டீல். இது சைனாவுக்கு ஆபத்து. இன்னொன்று, இன்னைக்கு நமக்கு தெரியும், பாகிஸ்தானும் இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷும் தவிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் இந்தியாவினுடைய ரசிகர்கள். அத்தனை இஸ்லாமிய நாடுகளை ஆட்சி செய்யக்கூடியவர்களும் இந்திய நாட்டினுடைய, இந்திய கலாச்சாரத்தினுடைய ரசிகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ அங்க தாலிபான் ஆட்சி தானே நடக்குது. நாம ரீசெண்டா தாலிபான் ஆட்சி நடக்கிற ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய ரசிகர்களாக மாறி அவர்கள் புத்தருடைய சிலைகளை ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியாவோட நல்லுறவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்தியாவுடைய நல்லுறவை மெயின்டைன் பண்ணுவதற்கு புத்திஸ்ட் சிலையை வந்து பண்றாங்க. பார்த்துக்கோங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இந்தியர்கள் வந்து மதவெறியர்கள், இந்துக்கள் மதவெறியர்கள் அப்படின்னு. ஆனா புத்தருடைய சிலையை அங்க ரீஸ்டோர் பண்ணா இந்தியர்கள் சந்தோஷப்படுவாங்கன்றதை அவங்க நம்புறான் பாருங்க. அது உண்மை அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது பாருங்க. அவன் வந்து இந்திய மக்களை புரிஞ்சுக்கிட்டான். இப்படி பாகிஸ்தானும் இன்றைக்கு பங்களாதேஷ் ஆளக்கூடிய அந்த முட்டாள் அரசு தவிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் இந்தியாவுக்கு நெருக்கமாக இந்தியாவுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக திருப்பணும். இன்னைக்கு பிரதமர் மோடி ஆட்சி செய்யக்கூடிய விஷயம் நம்ம பார்த்தோம். உரியும் புல்வாமாவும் நடந்த போது இந்தியா எப்படி ரிட்டாலியேட் பண்ணிச்சுன்னு ராணுவ வீரர்கள் மேல கை வச்சுப்போம். இப்போ நீ இந்திய பொதுமக்கள் மேல கை வச்சிருக்க, மோடி எப்படி ரிட்டாலியேட் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். இந்த அரசு அதிகாரிகளும் இந்திய ராணுவமும் இதற்கு எப்படி பதிலடி கொடுப்பார்கள்னு நமக்கு தெரியும். இப்போ பாகிஸ்தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்னா, பாத்தியா இந்துக்களை வந்து அடிச்சதுக்கு இஸ்லாமியர்கள் அடிச்சிட்டாங்க, எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஓடியான்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண நினைக்கலாம். இன்னொரு இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு.
வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, செப்டம்பர் மாதத்துல பலுசிஸ்தான் தனி நாடாக போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பலுசிஸ்தான்ல வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய insurgency. ஒரு ஒரு எதிர்ப்பு. நாங்க பாகிஸ்தானியர்கள் இல்ல, நாங்க வேற இனம், நாங்க வேற நாடு, நாங்க வேற மக்கள், எங்களுக்கு இந்தியா பிடிக்கும், எங்களுக்கு பாகிஸ்தான் பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அது தீவிரமடைந்து கொண்டிருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் வந்து வீக்கன் ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற அரசியல்வாதிகளை மிரட்டுறதுக்கு மட்டும்தான் அவங்க லாய்க்கு. பாகிஸ்தான் ஆர்மி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மிரட்டுவதற்கு மட்டும்தான் லாய்க்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேடி பயல்களை இந்திய ராணுவ வேஷத்தை போட்டு இந்தியாவுக்குள்ள அனுப்பி அப்பாவி மக்களை சுடுறதுக்கு தான் அவன் லாய்க்கு. நேரடியாக இந்தியாவோட போருக்கு வர்றதுக்கு அவன் லாய்க்கு இல்லை. வெக்கங்கட்ட பயலுக. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இப்போ பாகிஸ்தான் ஆர்மி வீக்கன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பலுசிஸ்தான்ல நடக்குது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்தியா ரிட்டாலியேட் பண்ணுது, இந்தியா ஒரு 100 தீவிரவாதிகளை பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் கொல்லுது அப்படின்னா, ஐயோ 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 நம்ம மக்களை கொண்டுட்டாங்களே, பாகிஸ்தானிகளே வாங்க, எல்லாரும் பாகிஸ்தானிகளாக ஒன்றிணைவோம், இந்துக்களை இந்து நாடாக இந்தியாவே நம்ம அழிப்போம் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுடைய கோஷத்தை, அவங்களுடைய சப்தத்தை அடக்குவதற்கு இது ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வாய்ப்பாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா நம்ம யோசிக்கணும். இது பழைய இந்தியா கிடையாது, இது புதிய இந்தியா. இந்த புதிய இந்தியா உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்தியா, உலக நாடுகளின் மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்தியா. இந்தியா ஒரு விஷயம் செய்தால் அது இந்தியர்களுக்கும் உலக அமைதிக்கும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு உலக நாடுகளுக்கு இருக்கு. ஸோ பாகிஸ்தானியர்கள் தான் இது பண்ணியிருக்காங்க, இதற்கு பின்னாடி சைனா தான் இருக்கு அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. இந்த இரு நாடுகளுக்கும் இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி மிக பெருசாக இருக்கும், மிக பயங்கரமாக இருக்கும். இஸ்லாமிய நாடுகள் உட்பட அனைத்து உலக நாடுகளும் இந்தியாவிற்கு பின்னாடி இந்த சம்பவத்தில் இந்தியா செய்ய போற அந்த சம்பவத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லா நாடுகளும் உறுதுணையா இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்தியர்கள் உறுதுணையா இருக்கக்கூடாது அப்படின்னு சிலர் விரும்புறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, திரு பிரதமர் மோடி அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மக்களுடைய சப்போர்ட். 2014ல குஜராத் நரேட்டிவ் வச்சாங்க, 2019ல டிமானிட்டைசேஷன் நரேட்டிவ் வச்சாங்க, எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் விவசாயிகளுக்கு எதிரானவர், இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம், எதுவுமே செட் ஆகலை. இப்போ 24 எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் பார்க்குறேன் அப்படின்னா, மோடி இந்துக்களுக்கு எதுவும் செய்யாதவர் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணுறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சமூக வலைதளங்கள்ல யாருன்னே நமக்கு தெரியல, ஃபேக் ஹேண்டில்ஸா இருக்கு. ஆனா தங்களை ப்ரோ ஹிந்துன்னு காட்டிக்கொள்ளக்கூடிய எல்லாமே ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் ஃபண்டட் நரேட்டட் அக்கவுண்ட்ஸ். அதெல்லாம் அவங்க நீங்க சொல்ற அதே பாயிண்ட் அவங்க ட்ரிகர் பண்ற மாதிரியே தெரியுது. என்னன்னா, மோடி உடனடியா பாகிஸ்தான் மேல படையெடுக்கணும், இல்லைன்னா அவர் இந்துக்களுக்கு எதிரி, மோடி வேஸ்ட், அஜித் தோவல் வேஸ்ட், அமித்ஷா ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவங்க இன்னொரு விஷயத்த அப்படியே கவனிக்கவே இல்லை. ஒன்று, ஹூரியத் தலைவர்கள் தொடர்ந்து சரண்டர் ஆகிட்டே இருந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் நக்சல்கள் தொடர்ந்து அவர்கள் ஒரு பக்கம் சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மொத்தமாக மறைச்சிட்டு எமோஷனல் இம்பேலன்ஸை தூண்டி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. இதை நீங்க கவனிச்சிங்களா? அது கவனிச்சா நீங்க சொல்றது உண்மைதான். பட் ஆனா பிரதமரும் வந்து ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவரான்னு பார்த்து செயல்படுவதில்லை. அவர் வந்து இந்தியரா அப்படிங்கிறத பார்த்து தான். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் இந்தியர்கள் அப்படிங்கிறத தாண்டி உலக மக்களினுடைய நன்மைக்காக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கும் ஒரு தளத்துக்கும் அவர் போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். இதில் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். காஷ்மீரில் 370 இருக்கும்போது எந்த மாதிரி தீவிரவாத உச்சத்தில் அந்த மாநிலம் இருந்தது நமக்கு தெரியும். ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம், தமிழக அரசு அதே மாதிரி சுயாட்சிங்கிற பேரில் என்ன முயற்சி பண்ணாங்க, என்ன தீர்மானத்தெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது காணொளி பார்க்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. இந்தியா அப்படிங்கிற உணர்வும் இந்திய அரசினுடைய, இந்திய இராணுவத்தினுடைய, இந்திய தேசிய ஏஜென்சியினுடைய பல செயல்பாடுகள் தான் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல்களிலிருந்து காப்பாற்றிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தையுமே இந்த இந்திய உணர்வையோ இல்லை இந்திய தேசிய ஏஜென்சிகள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டா,
காஷ்மீரி மக்களுக்கு அது ஏற்பட்டது. காஷ்மீரில் எந்த மாதிரி ஒரு தீவிரவாத சூழல் பல ஆண்டுகள் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். தமிழகத்திலையும் அதை மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இங்கே பல இயக்கங்களும் பல தலைவர்களும் பல அரசியல் கட்சிகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்திய இராணுவம், என்ஐஏ, இந்தியாவினுடைய பிஎஸ்எஃப், இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், இதன் அனைத்தின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்மளுடைய பாதுகாப்பும் நம்மளுடைய எதிர்காலமும் அதில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழர்களும் விஷயம் தெரிந்தவர்கள் தான். நம்ம பேசக்கூடிய மொழி தமிழாக இருந்தாலும் நம் இந்திய இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும் வரை நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கருத்துக்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்ததுக்கு நன்றி. காஷ்மீர் மட்டும் இல்லை, பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் தமிழ் மக்களும் தமிழ் ஜனமும் என்னைக்கும் துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.